எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோன வந்து எப்படி வந்து பிசில வந்து மிரர் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு ஐஃபோன் வந்து நீங்க உங்ககிட்ட இருக்குன்னா, அத வந்து நம்ம டிவில மிரர் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வச்சு நம்ம டிவியில பார்க்க முடியும். நம்ம ஐஃபோன்ல என்ன ஒர்க் பண்றோமோ அத்தனையுமே டிவியில வரும். ஸ்மார்ட் வியூங்கிற ஆப்ஷன்ல. இதே நம்ம விண்டோஸ் லேப்டாப்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வந்து கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு லோன்லி ஸ்க்ரீன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே அதான் வரும். லோன்லி ஸ்க்ரீனுங்கிற வெப்சைட் போய்க்கோங்க. போயிட்டு கெட் ஸ்டார்டட் டுடே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ ட்ரையல் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு. அந்த டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆயிரும். உங்களோட டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அது EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இது டோட்டலாகவே ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த EXE ஃபைலை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அது உடனே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லேட், அதாவது சில சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகும். சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அது இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல சேவ் ஆகும்னு கேட்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும் டோட்டலாகவே. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் பிளாக் கலரில். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து ஐஃபோன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூசர் டிஃபைன் தான். நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். இந்த பேர் தான் வந்து உங்கள் ஃபோன்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் ஃபோன்லேயுமே ஐஃபோன்லேயுமே தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன பேர் இங்கே வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பேர் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஐஃபோன் அப்படின்னே வச்சுருக்கேன். இப்போ ஐஃபோன் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சேவ்னு கொடுத்துட்றேன். சேவ்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் நவ் மேபி லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண தேவையில்லை. இதுக்கு எந்த பேயும் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் அதனால் மேபி லேட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு போய்க்கோங்க. உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. செட்டிங் ஆப்ஷனுக்கு போயிட்டிங்கன்னா அவங்க வந்து கிளியராக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஐஃபோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஐஃபோன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஐஃபோனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா திருப்பியும் அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். சின்ன விண்டோ. அந்த விண்டோவில் வந்து மேபி லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து டோட்டலாகவே இங்கே மிரர் ஆயிரும். நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் என்ன பார்க்குறீங்களோ அது அத்தனையுமே உங்கள் சிஸ்டம்லேயே இப்போ பார்க்க முடியும். நீங்கள் ஃபோன் வழியாக அக்சஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ஃபுல்லாகவே உங்கள் ஃபோனில் பார்க்குறது அத்தனையுமே இதில் பார்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிக்ரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.